அப்போ நாவில் தேவன் எவ்வளோ பெரிய வல்லமையை வச்சிருக்கிறார். விதை இருக்குது, விதைக்கிற மனுஷன் இருக்கிறான், நிலம் இருக்குது. இது மூன்றும் இருந்தால் பிரயோசனம் இல்லை. அந்த விதைக்கிற மனுஷன் அந்த இருதயமாகிய நிலத்தில் ஆண்டோடைய வார்த்தையாகிய விதையை எடுத்து தொடர்ந்து விதைக்கணும், தொடர்ந்து விதைக்கணும், தொடர்ந்து விதைக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எப்படி விதைக்கணும்? தொடர்ந்து விதைக்கணும். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்தால் அவள் விதைக்கிறவளாக இருந்தால் அவள் என்ன செய்தால்? ஆண்டுடைய வார்த்தையை எடுத்தாள், ஆண்டுடைய வார்த்தையை எடுத்தாள். அவள் தன்னுடைய வாயில் வச்சு என்ன செய்கிறாள்? தன்னுடைய இருதயத்தில் விதைக்கிறாள், தன்னுடைய இருதயத்தில் விதைக்கிறாள். அங்கே நிறைய மனுஷங்க இருக்கிறாங்க, அவளை சுற்றி நிறைய மனுஷங்க இருக்கிறாங்க, நிறைய பாரம்பரிய மனுஷர்கள் இருக்கிறாங்க, நிறைய மறைநூறு அறிஞர்கள், பரிசேயர், சதுசேயர் இருக்கிறாங்க. அந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜூதர்கள் இருக்கிறாங்க. ஜூத கலாச்சாரத்தின்படி ஒரு மனுஷி பெரும்பாலோடு இருந்தால் அந்த டைமில் வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தால் கல்லறிஞ்சு கொள்ளுவாங்க, அவங்கள பரியாசம் பண்ணுவாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்க, நக்கல் நையாண்டி பண்ணுவாங்க, அவளுக்கு விரோதமாக அவள் செயற்படுவாங்க, ஜூத சட்டங்களை கொண்டு வருவாங்க. அந்த பழையற்பாடு நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து அவளை எப்படியாச்சும் அழிச்சு போடுறதுக்கு குற்றம் சுமத்தியே அவங்கள சேதம் பண்ணிடுவாங்க. நீ எப்படி வெளியே வரலாம்? அநேக கேள்விகள் எழுப்புவாங்க. அவள் பின்விளைவுகள் இந்த மனுஷர் மூலமாக உண்டாகிற எந்த காரியத்தையும் யோசிக்கவே இல்லை. அவள் என்ன செய்கிறாள்? தனக்கு இவங்க பேசுகிற வீண் வார்த்தைகள், இவங்க எறிகிற கல்லுகள் என்னுடைய விசுவாசத்தை கெடுத்துடக்கூடாது, எனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கெடுத்துடக்கூடாது, நான் தேவனிடத்தில் இயேசுவினிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த வார்த்தைகள் தடையாக இருந்துடக்கூடாது. எத்தனை மனுஷங்க எத்தனை வார்த்தைகளை பேசினாலும், இவங்க என்னென்ன சட்டத்தை கொண்டு வந்தாலும், இவங்க என்னென்ன நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தாலும், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி ஒருவர் வந்திருக்கிறார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்த ஆண்டவர் ஒருவர் வந்திருக்கிறார். இவங்க மோசே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வர்றாங்க, மோசேக்கே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் வந்திருக்கிறார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் எனக்கு சுகம் தருகிறவராக இருக்கிறார், அவர் என் பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறார். நான் அவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் போய் தொடுவேன், நான் சொஸ்தம் அடைவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேன், நான் சொஸ்தம் அடைவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இவங்களுடைய அவிசுவாச வார்த்தைகள் அவளுடைய விசுவாசத்தை கெடுக்காதபடிக்கு இவள் என்ன செய்கிறாள்? அவர்களுடைய அவிசுவாச வார்த்தைகளை இருதயத்தில் விதைக்காம இவள் என்ன செய்கிறாள்? அவளுக்குள்ள இருந்த தேவனுடைய விசுவாச வார்த்தைகளை அவள் தனக்குள்ளேயே விதைத்து கொண்டே போகிறாள். நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவள் தொடர்ந்து போய் சொல்லிக்கொண்டே போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாள், சொஸ்தம் அடைகிறாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இன்றைக்கு அதே தான் நம்ம இது வேதம் முழுவதும் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த இப்போ நான் சொன்ன அந்த ரோம நூற்றுக்கு அதிபதி என்ன செய்கிறாரு? நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்